அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். துணி துவைப்ப நாங்களும் துவைக்க வேணாம். எவ்வளவு அடிச்சு தோச்சாலும் கரை போக மாட்டேங்க மச்சி. அது நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. இதை பத்திலாம் நீ பேசாத. ஓவர் அடிச்சு கரைஞ்சு காணாம போயிடுப்போம் அப்படின்னா ஒரு நாக்குல காணாம போயிடுங்க. பேசுற பேச்சுக்கு சொன்னேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. ரம்பா சார். எனக்கே அறிமுகப்படுத்துற நீ. சாப்பிடுது சார். நான் என்னது வாந்தி. எல்லாரும் கோஆபரேட் பண்றாங்க. பெரிய பெரிய ஆபீஷியல்ஸ் கோஆபரேட் பண்றாங்க. நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க? ரம்பா 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 ரம்பா. என்னாச்சு உனக்கு? ஏ ரம்பா 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 ரம்பா. RAWBBA ரம்பா. ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. துண்ட காணும். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு புத்தகங்கள் நான் பயில பருப்பு முடி மகனே செருப்பாலடி வாசப்படி. இனி யாழ்ப்பாணம் பக்கம் வருவீங்க என்பது போல இருந்ததாம் நடிகை தமன்னாவை பார்க்க முண்டியடித்த ரசிகர் கூட்டம். பெரிய தலைவனாய் காட்டுறமா. அண்ணா என்ன தண்ணி ஊத்திட்டு போறாங்க? இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கீங்க. ப்ளீஸ் இறங்குங்க. பாத்தியா எவ்வளவு கூட்டம் சேருது? உன் வசந்தருக்கு இந்த கூட்டம் சேருமா? என்னமா இலவசமா? இலங்கையின் யாழ்ப்பாணம் நகரில் பாடகர் ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சியுடன் நட்சத்திர கலை நிகழ்ச்சிக்கு தனியார் நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. 500 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை விலை வைத்து டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டதாகவும் யூ டிராப்ட் திஸ் டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு. தமன்னா, யோகி பாபு உள்ளிட்ட நட்சத்திரங்களுடன் செல்ஃபி எடுக்க ஆளுக்கு 30,000 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலித்ததாகவும் கூறப்படுகின்றது. போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்? இதனால் திறந்த வெளியில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை காண யாழ்ப்பாணம் மட்டுமில்லாமல் தமிழ் மக்கள் வசிக்கின்ற பல மாவட்டங்களில் இருந்து பேருந்துகளில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தனர். கொஞ்சம் பேலவா இங்க இப்படி வாய்க்கு ஏறுவா. இசை நிகழ்ச்சி நடந்தபோது அவரவர் இடத்தில் இருந்த ரசிகர்கள் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி, ரம்பா ஆகியோர் ஆடும்போது இளசுகள் எல்லாம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட்டு உற்சாக மிகுதியால் மேடையை நோக்கி நகரத் தொடங்கியதாக கூறப்படுகின்றது. அடடா மழைடா பாடலுக்கு ஆடிய தமன்னாவின் ஆட்டத்துக்கு திடலே திணறும் அளவுக்கு ரசிகர்கள் ஆரவாரம் செய்த நிலையில் அந்த பாடல் முடிந்ததும் ரசிகர்களை நோக்கி மேடையில் தமன்னா கேட்வாக் நடந்ததாகவும் தமன்னாவை அருகில் சென்று பார்க்கும் ஆர்வத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் முன்வரிசைக்கு செல்ல முண்டியடித்ததால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியற மாதிரியே இருக்கு. கடல் கண்ணி
இதனை கவனிக்காமல் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்ட நிலையில் ஜெயிலர் படத்தின் பாடலுக்கு தமன்னா ஆடும்போது ஆர்ப்பரித்துக் கொண்டு போலீஸ் தடையை மீறி மேடையை நோக்கி ஓடிச் சென்றவர்களால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. ஒரு மூடு இல்லையா? மூடு தான் மூடு. அதை அப்படியே லாக் பண்ணி வாசிங்க. உங்களுக்கு தான் தமன்னா பிடிக்கும்ல? என்னது எனக்கு பிடிக்குமா? நமக்கு உடனடியாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பார்வையாளர்களை கட்டுப்படுத்த முயன்றும் பயனில்லை. இந்த கலவரத்தை அடக்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லா இருக்கு. சிஆர்பிஎஃப் 7 பெட்டாலியன்ஸ் இருக்கு. ஆர்மிஸ் ஆன் தி வே. இது இல்லாம டியர் கேஸ் பாம்ஸ், பெல்லட் கன்ஸ் என்ன வேணும் சொல்லுங்க. இதையடுத்து பேசிய ரம்பா, உங்களை நம்பித்தானே வந்திருக்கோம் என்று பார்வையாளர்களிடம் கெஞ்ச தொடங்கினார். கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் கோஆபரேட் பண்றாங்க. பெரிய பெரிய ஆபீஷியல்ஸ் கோஆபரேட் பண்றாங்க. நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கறீங்க? உங்களை நம்பி தானே வந்திருக்கோம். யாரு ஹீரோயின் ரம்பான்னு எனக்கு சொல்லவே இல்ல சார். நான் சொல்லிட்டேன்ல, அத்தோட விடு. பேபி வா சாப்பிட போலாம். நோ பேபி, ரம்பா. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமான பெண்கள் மயங்கி விழுந்தனர். அவர்களை போலீசார் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். கூட்டத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை உள்ளூர் இளைஞர்களும் மீட்டனர். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்ததால் நிகழ்ச்சி பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை ரம்பாவின் கணவர் செய்திருந்ததாக கூறப்படுகின்றது. இதற்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதரா. அடுத்த வருஷமும் இதையே செய்வேன். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.